டாப் 2 இடத்த பிடிக்கிறதுக்கு நம்ம பஞ்சாபும் கலப்பாறையும் போட்டி போட்டுச்சு. போன வருஷம் எப்படி ஃபைனலுக்கு கூட்டு போனேன்னா அதே மாதிரி இன்னைக்கு நான் பஞ்சாபை கூட்டு போவேன்ட்டு நம்ம ஸ்ரேயஸ் ஐயர் ஓப்பனிங்லேயே நாங்கள் பவுலிங் போடுறோன்ட்டு பவுலிங்கை சூஸ் பண்ணாப்புலி. பவுலிங்கை சூஸ் பண்ண வகையிலே எல்லா எம்ஏ பிளேயரும் பஞ்சாவோட பவுலிங் வலையில சிக்கினாங்க. ஓப்பனிங்ல ரோஹித் சர்மா ரிக்கல்டன் ஒரு 20+ ரன் அடிச்சுட்டு அவுட் ஆக சூரியகுமார் மட்டும் நின்று தனியா ஆடிட்டு இருந்தாப்புல. என்னடா எம்ஐ இவ்வளவு ஸ்லோவா ஆடுது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கல. இடையில வந்து நம்ம ஹர்திக் பாண்டியா ஒரு வீச ஆரம்பிச்சாப்புல. டக்குன்னு பேட்ல பாட ஆரம்பிச்சிச்சு. கடைசியில எச்சி வாங்கிட்டு அவர் உள்ளேறி போயிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து நம்மளும் ஒரு சின்னதா ஒரு பார்ட்னர்ஷிப்பை போட்டு சூரியகுமார் ஒரு 50க்கு மேல அடிச்சு அசல பாதாளத்துல தபிச்சுக்கிட்டு இருந்த எம்ஐய 184ல 1வது நிறுத்தினாங்க. பஞ்சாப் பவுலிங்ல எந்த காட்டு காட்டுறாங்கன்னா பேட்டிங்ல என்ன காட்டு காட்டுவாங்கன்னு நினைச்ச மாதிரியே ஆயிப்போ. ஆர்யா வந்து ஒரு ஆட்டம் ஆடிட்டான் பார்த்துக்கங்க. அவர் கூட பார்ட்னர் போட்டாரு நம்ம ஆங்கிலேயர். ஆர்யா 60க்கு மேல அவுட் ஆனாலும் நம்ம ஆங்கிலேயர் வந்து விட்டே கொடுக்கல. 73 ரன்னு. எம்ஐ பவுலரோ பிரிஸ்டாப்ல இவங்க 2 பேருமே நின்று முக்காவாசி மேட்சை முடிச்சு கொடுத்துட்டாங்க. கடைசியா கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து மேட்சை முடிச்சிட்டாப்ல. கடைசியா மேட்சை முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம போன வருஷம் வேற டீமுக்கு IPL கப்பை வாங்கி கொடுத்தா. இந்த வருஷம் நான் இந்த டீமை ஃபைனல் கொண்டு போவேன்னு ஃபர்ஸ்ட்ல 1வது நிறுத்திருக்காப்புல பாயிண்ட் டேபிள்ல. மேட்சை முடிச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம போன வருஷம் வேற டீமுக்கு கப் அடிச்சு கொடுத்தேன். இந்த வருஷம் இந்த டீமை நான் ஃபைனல்ஸ் கொண்டு போவேன். பாயிண்ட் டேபிள்ல ஃபர்ஸ்ட்ல 1வது நிறுத்திவிட்டாப்புல பஞ்சாப் கிங்ஸ். டாப் 2ல பஞ்சாப்பும் ஜிடி இருக்கிறதுனால 2 டீம்ல ஏதாவது ஒரு டீம் கண்டிப்பா ஃபைனல் போயிடும். இப்போ RCBக்கு இன்னொரு மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச் RCB ஜெயிச்சிச்சுன்னா டாப் 2ல இடம் முடிச்சிடும். 3வது இடத்துக்கு ஜிடி போயிடும். 4வது இடத்துக்கு எம்ஐ வந்துடும். அப்படி டாப் 2ல இடம் முடிச்சிச்சுன்னா பஞ்சாப்பும் RCBயும் செமிஃபைனல் மோதும். அப்படி ஒருவேளை பஞ்சாப் ஜெயிச்சு RCB லூஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு சான்ஸ் செமிஃபைனலுக்கு கிடைக்கும். அதுக்கு எல்லாமே நீங்க LSG கூட ஜெயிக்கணும். அந்த மேட்ச் ஜெயிக்கிற வாய்ப்பை நீங்க விட்டீங்கன்னா நம்ம எம்ஐ பங்காளி கூட தான் நீங்க செமிஃபைனல் ஆடி ஆகணும். என் பங்காளி எம்ஐ இருக்கிற ஃபார்முக்கு அவனை மட்டும் உள்ளறி விட்டீங்கன்னா கடப்பாறை யாருன்னு காட்டி 6வது கப்ப தூக்கிட்டு வந்துருவாங்க பாத்துக்கங்க. தயவுசெய்து அந்த செலிப்ரேஷன் எல்லாம் ஓர விட்டுட்டு கொஞ்சம் ப்ரே பண்ணிக்கங்க. 18வது வருஷமாவது RCB கப் அடிக்கணும்னு. அப்புறம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.